சீரோடு சிறப்போடு வாழும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்றாரு. இதுதான் நல்ல ஊழியக்காரருடைய பண்பாடு. இதுதான் ஒரு ஊழியக்காரருடைய மனசு. நீ நல்லா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. இப்படியெல்லாம் இருக்கிறிய, நீ நல்லா இருப்பியா அப்படின்னு ஊழியக்காரர் கிடையாது. நீ நல்லா இருப்ப, நீ ஆசுவதமா இருப்ப, நீ பழுகவே, நீ பெருகவே, நீ பூமியை சுதந்திரிப்பாய் என்பதுதான் ஊழியக்காரருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. ஏற்கனவே நொந்து நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு வந்திருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, உன்னை நற்சீர் பொருந்த பண்ணுவேன். நீ நல்லா இருக்க, பெட்டரா இருப்ப, பெட்டராம இருப்ப, பட்டராம இருப்ப, பட்டர்ஃப்ளையாம இருப்ப. ஹல்லேலூயா சொல்லு. பெட்டர் பட்டர்ஃப்ளை. ஆமென் சொல்லுங்க. பெட்டர் என்பது பட்டர்ஃப்ளை. ஆமென் சொல்லுங்க. பறக்கிற அனுபவத்துக்குள்ளாய் எல்லா பட்டர்ஃப்ளையும் தனக்கென்று ஒரு கூட்டை கட்டுகிறது. ஆனா கூட்டை விட்டு வெளியே வருகிறது வந்துட்டு அது வேற மாதிரி செட்டில் ஆகுது. ஹல்லேலூயா. உலகமே பார்க்கிற அளவுக்கு செட்டில் ஆகுது. நான் சொல்றேன் இன்னைக்கு எங்க ஒரு மூலையில செட்டில் ஆகுறது இல்ல, இப்படி கொஞ்சம் வெளியே வந்து பறந்து, ஹல்லேலூயா, பலர் பார்க்கிற அளவுக்கு பளிச்சுன்னு வாழ்ந்து, ஹல்லேலூயா, காரோடும் வீடோடும் பங்களாவோடும் வேலையோடும் ஆசீர்வாதத்தோடும் பிள்ளைகளோடு கூட செல்வாக்கோடு சீரோடு வாழ்ந்து நீங்க போகும்போது ஒரு படை போகிறது என்று பார்க்கட்டும். இஸ்ரவேலை பார்க்கும்போது அவன் ஆசீர்வதிக்க தான் வாய் வந்துச்சு தவிர சபிக்க அவன் வாய் வரல. காரணம், அவ்வளவு அழகா இருக்கிறார்கள் ஜெனரேஷன். நம்மளை பார்த்தாவே எவனுக்கும் வாயும் வராது, கையும் வராது. ஏனென்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். We are blessed generation. We are blessed generation. நான் ஆசீர்வதிக்கப்பட்ட சன்னதி. என்னை யாரும் சபிக்க முடியாது.